ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரபி. ஸோ ஜாகிரபியில் பேசிக் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். 28 மாநிலம் மற்றும் 8 யூனியன் பிரதேசம், அதாவது மேப் நாலேஜுங்க. ஸோ மேப் நாலேஜ் நீங்கள் எந்த அளவுக்கு மைண்டில் ரிமெம்பர் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் உங்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக நிற்கும். ஸோ எல்லாத்துக்குமே பேசிக் இந்த மேப் தான். ஸோ அந்த மேப்பை தயவு செஞ்சு பார்க்காதீங்க, பார்த்து மைண்டில் ரிமெம்பர் வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு இருக்கிற 28 மாநிலம் மற்றும் 8 யூனியன் பிரதேசம் இந்தியா மேப்ல எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்க போறோம். பாருங்க, இதுதான் இந்தியாவோட மேப்பு. உள்ள எந்தெந்த மாநிலம் எங்கெங்க இருக்குன்னு நான் நோட் பண்ணலங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்களே இந்த மேப்பை வரைகிற அளவுக்கு நம்ம வீடியோவில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போகிறோம் வித் ஷார்ட்கட்ஸோட. ஓகேங்களா? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. 2025 ஸோ ஜனவரி, அதாவது இந்த மந்த்து. ஸோ இந்த மந்த்தில் நமக்கு 28 மாநிலம் மற்றும் 8 யூனியன் பிரதேசம் இருக்குங்க. ஓகேங்களா? 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசம் இருக்கு. ஸோ அதான் எழுதியிருக்கோம். ஸோ 28 மாநிலம் எப்படி அமைஞ்சிருக்கு, 8 யூனியன் பிரதேசம் எங்கெங்க இருக்குங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜாகிரபியில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸு. ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஜாகிரபியில இதுதாங்க ஆர்ஜின்ற மாதிரி சொல்லுவாங்க. பாருங்க, சவுத்து, இது நார்த்து, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட். மறுபடியும் சொல்றேன், கீழ்ப்பகுதியை தெற்குன்னு சொல்றோம், மேல் பகுதியை வடக்குன்னு சொல்றோம், இடப்புறத்தை நம்ம மேற்குன்னும் வலப்புறத்தை நம்ம கிழக்குன்னு சொல்றோம். ஸோ இந்த டைரக்ஷன்ஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைரக்ஷன்ஸ் ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் தெரிஞ்சாதான் இந்தியா மேப்பே நம்ம மனப்பாடம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டா எத்தனை மாநிலம், 28 மாநிலம். ஸோ 28 மாநிலத்துக்குள்ள போயிடுவோம். பாருங்க, நான் ஒரு வி சிம்பிள் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் 1 2 3 4 ஒரு 4 எழுதிக்கிறேங்க. ஒரு 4 நம்பர் எழுதிக்கிறேங்க. அதே மாதிரியே இந்த பக்கமாக எழுதிக்கிறேன். 1 2 3 4ங்க. இந்த 1 பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுங்க, வலப்புறம். 2 பார்த்தீங்கன்னா ஆந்திரா. 3 பார்த்தீங்கன்னா ஒடிஷா. 4 பார்த்தீங்கன்னா மேற்கு வங்காளமான வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? பாருங்க, ரெண்டா பிரிச்சுக்கிட்டேன். 1 2 3 4. அதே மாதிரி லெஃப்ட் சைடையும் 1 2 3 4ன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் சைடு பார்ப்போம். தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு மேலே ஆந்திரா, ஆந்திராவுக்கு மேலே ஒடிஷா, ஒடிஷாவுக்கு மேலே மேற்கு வங்காளமான வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே லெஃப்ட் சைடு பார்ப்போம். ஸோ 1 கேரளா, 2 கர்நாடகா, 3 பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, 4 பார்த்தீங்கன்னா குஜராத். ஸோ 8 ஸ்டேட்டுங்க. ஸோ 8 ஸ்டேட் பார்த்துட்டோம். ஸோ இந்தியாவோட தெற்கு பகுதியில் இப்படி தாங்க அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ பாருங்க, இதோட கேபிட்டலையும் நம்ம சேர்த்து பார்த்துருவோம். தமிழ்நாடு, தமிழ்நாடோட கேபிட்டல் எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை. ஓகேங்களா? ஸோ ஆந்திராவோட கேபிட்டல் தற்போது அமராவதியா இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒடிஷா. ஸோ ஒடிஷாவோட தலைநகர் என்னன்னு கேட்டிங்கன்னா புவனேஸ்வருங்க. பூனே கிடையாதுங்க, புவனேஸ்வர். ஓகேங்களா? புவனேஸ்வர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வெஸ்ட் பெங்காலான மேற்கு வங்காளம் அமைஞ்சிருக்கு. ஸோ மேற்கு வங்காளத்தோட தலைநகர் கொல்கத்தா அல்லது கல்கத்தா. ஓகேங்களா? ஸோ கொல்கத்தா அல்லது கல்கத்தா. அதே மாதிரியே லெஃப்ட் சைடு வருவோம். கேரளா, கேரளாவோட தலைநகர் என்னன்னு கேட்டிங்கன்னா திருவனந்தபுரம், திருவாங்கூர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கர்நாடகா, கர்நாடகா எல்லாருக்குமே தெரியுங்க, பெங்களூருங்க. அதே மாதிரி மகாராஷ்டிரானா மும்பை. ஸோ ரொம்ப முக்கியங்க. ஸோ மகாராஷ்டிரால தாங்க பூனே இருக்கு. பூனே வேற, புவனேஸ்வர் வேற. புவனேஸ்வர் ஒடிசாவோட தலைநகர். பூனே மகாராஷ்டிரால இருக்க ஒரு பகுதி. ஓகேங்களா? ஸோ குஜராத். ஸோ குஜராத்ல யார் பிறந்தா? ஸோ காந்தி பிறந்தார். ஸோ அதனால அதோட தலைநகரை காந்தி நகர்னே வச்சிட்டாங்க. காந்தி நகர்னே வச்சிட்டாங்க. புரியுதுங்களா? பாருங்க, 8 ஸ்டேட்டை பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு மேல ஆந்திரா, ஆந்திராவுக்கு மேல ஒடிஷா, ஒடிஷாவுக்கு மேல மேற்கு வங்காளம். மறுபடியும் சொல்றேன், தமிழ்நாடு, தமிழ்நாட்டுக்கு மேல ஆந்திரா, ஆந்திராவுக்கு மேல ஒடிஷா, ஒடிஷாவுக்கு மேல வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா? அதே மாதிரி லெஃப்ட் சைடு கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத். ஓகேங்களா? ஸோ அதோட தமிழ்நாடோட கேபிட்டல் சென்னை, ஆந்திராவோட கேபிட்டல் அமராவதி, ஒடிஷாவோட கேபிட்டல் புவனேஸ்வர், மேற்கு வங்காளத்தோட கேபிட்டல் கொல்கத்தா அல்லது கல்கத்தா.
ஸோ கேரளாவோட தலைநகர் திருவாங்கூர் அல்லது திருவனந்தபுரம், கர்நாடகாவுக்கு பெங்களூரு, மகாராஷ்டிராவுக்கு மும்பை, குஜராத்துக்கு காந்தி நகர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல 2 ஸ்பெஷல் கேஸை நம்ம ஆட் பண்ண போறோம். அந்த ஸ்பெஷல் கேஸ் எங்க நான் ஆட் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டுக்கும் மிடில்லங்க. மகாராஷ்டிராவுக்கும் கர்நாடகாவுக்கும் மிடில்ல ஒரு ஸ்டேட் நான் வரைகிறேன். இந்த இடங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடம் ரெண்டுக்கும் மிடில்ல வரைகிறேன். இது என்ன ஸ்டேட்டுன்னு கேட்டீங்கன்னா கோவாங்க. கோவா. ஸோ கோவாவோட தலைநகர் பனாஜ். ஸோ பனாஜ். கோவா போனா என்ன வேணும்? பணம் வேணும். கோவா போனா என்ன வேணும்? பணம் வேணும். அதனால கோவாவோட தலைநகர் பனாஜ். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரியே இது பாருங்க, மேப்போட வெளியில பார்டர்ல வரைஞ்சிருக்கேன். ஸோ மேப்போட ஆந்திராவோட உள் சைடு ஒரு ஸ்டேட் வரும் பாருங்க, இந்த ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டீங்கன்னா இது தெலுங்கானா. இது தெலுங்கானா. இந்த தெலுங்கானாவோட கேபிட்டல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைதராபாத். 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 ஓகேங்களா? தெலுங்கானாவோட கேபிட்டல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஹைதராபாத். ஸோ இப்போ 5 ஸ்டேட் பார்த்துட்டோங்க. ஓகேங்களா? 5 5 10 பார்த்துட்டோம். ஸோ 10 ஸ்டேட் ஓவருங்க. இது அப்படியே நான் உங்களுக்கு வரைஞ்சு காட்டுறேங்க ஃபைனலா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்தியாவோட மத்திய பகுதி. ஸோ மத்திய பகுதி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்பி, யூபி, பிபிங்க. எம்பி, யூபி, பிபி. ஸோ இந்த பக்கம் நான் என்ன பண்றேன்னா ராஜான்னு எழுதிக்கிறேங்க. ராஜா. ஓகேங்களா? இது ரெண்டும் ஒண்ணுதாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். அதே மாதிரியே பாருங்க, எம்பி, யூபி, பிபின்னு எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி ரெண்டையும் இணைச்சாப்புல லெஃப்ட் சைட்ல ராஜான்னு எழுதிக்கிட்டேன். ஸோ இந்த ராஜாவை பிபிக்கு கீழே அதே மாதிரியே திருப்பி எழுதுறேன். ஸோ ராஜாவை திருப்பி எழுதுனா ஜே ரா. ஸோ ஜாரா. ஸோ அதுக்கும் கீழே ஒரு ஸ்டேட் வர போகுது சத்தீஸ்கர். ஸோ சத்தீஸ்கர். சத்தீஸ்கர். ஓகேங்களா? இது அடுத்த 1 2 3 4 5 6 ஸ்டேட் பார்ப்போம். அடுத்த 6 ஸ்டேட் பார்ப்போம். ஸோ அந்த 6 ஸ்டேட்டோட கேபிட்டல் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? ஸோ மத்தி அதாவது எம்பி, யூபி, பிபின்னு எழுதிக்கினேன். ஸோ அதுக்கப்புறம் ராஜா. ஸோ ராஜா. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் பிபிக்கு கீழே ஜாரா, ராஜாவை திருப்பி போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கு கீழே சத்தீஸ்கர். ஓகேங்களா? முடிஞ்சுதா? நெக்ஸ்ட் பாருங்க, அதோட தலைநகரை பார்க்க போறோம். ஸோ மத்திய பிரதேசத்துல இருந்து போறோம். மத்திய பிரதேசத்துல இருந்து போறோம். எங்க போறோம்? லக்னோ போறோம். மத்திய பிரதேசத்துல இருந்து போறோம். எங்க போறோம்? லக்னோ போறோம். ஸோ போறோம்ன்றது போபால். போறோம்ன்றது போபால். எங்க போறோம்? லக்னோக்கு போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல பிபிங்கிறது இது வந்து பீகார். ஓகேங்களா? இது வந்து பீகார். ஸோ இந்த பி வந்து பாட்னா. ஸோ பாட்னா. ஸோ இந்த ராங்கிறது ராஜஸ்தான். ஸோ இந்த ஜாங்கிறது ஜெய்ப்பூர். அதோட தலைநகருங்க. ராஜஸ்தான்ன்றது கேபிட்டலு. அதோட சரி, ராஜஸ்தான்ங்கிறது ஸ்டேட்டுங்க. அதோட கேபிட்டல் தான் ஜெய்ப்பூர். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் தான் ஜெய்ப்பூர். இங்க பாருங்க, இங்க ஜாராவை எழுதியிருக்கோம். ஸோ ஜார்க்கண்ட்ங்க. ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டு. ஸோ அதோட கேபிட்டலு ராஞ்சிங்க. ராஞ்சி. ஸோ ராஞ்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் எழுதியிருக்கோம். ஸோ சத்தீஸ்கர் மட்டும் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சத்தீஸ்கருக்கு ராய்ப்பூர்ங்க. ராய்ப்பூர். ஓகேங்களா? பாருங்க, மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எம்பி, யூபி, பிபின்னு எழுதிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ராஜான்னு எழுதணும். ஓகேங்களா? அப்படியே அதே திருப்பி போடுறோம் ஜாரா. ஸோ கடைசியாக என்ன எழுதணும்னா சத்தீஸ்கர். ஸோ சத்தீஸ்கர் எழுதிக்கிட்டோம். ஸோ மத்திய பிரதேசத்தோட தலைநகர் போபால். ஸோ மத்திய பிரதேசத்துல இருந்து போறோம். எங்க போறோம்? லக்னோக்கு போறோம். ஓகேங்களா? ஸோ பிபிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பி வந்து பீகார், செகண்ட் பி வந்து பாட்னா. ஓகேங்களா? ஸோ ராஜஸ்தான்ல ஃபர்ஸ்ட் ராங்கிறது ராஜஸ்தானு, ஜாங்கிறது ஜெய்ப்பூர், அதை திருப்பி போட்டா ஜாரா. ஸோ ஜாங்கிறது ஜார்க்கண்டு, ராங்கிறது ராஞ்சி பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சத்தீஸ்கரோட
கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ராய்ப்பூர். ஓகேங்களா, ராய்ப்பூர். ஸோ மறுபடியும் இந்த கிளாஸை நம்ம ரிவின் பண்ணுவோம். ஸோ இந்த மேப்பில் நம்ம இப்போ சவுத்து மற்றும் மிடிலும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நார்த்தையும் அப்புறம் கிழக்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கிளாஸை ஒரு வாட்டி ரிவைன் பண்ணிப்போம். ஸோ 2025 ஜனவரியில் 28 மாநிலமும் 8 யூனியன் பிரதேசமும் இருக்குது. இந்த டைரக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். என்ன, கீழ்ப்பகுதி தெற்கு, மேல் பகுதி வடக்கு, நமக்கு இடப்பகுதி மேற்கு, வலப்பகுதி கிழக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் வரைஞ்சே காட்டிடுறேன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக. ஓகே தானே, பாருங்க 1 2 3 4 போட்டாங்க. அதே மாதிரியே இந்த பக்கம் 1 2 3 4ங்க. ஓகேங்களா, ஸோ 1ங்கிறது தமிழ்நாடு, 2ங்கிறது ஆந்திரா, 3ங்கிறது ஒடிஷா, 4ங்கிறது வெஸ்ட் பெங்கால். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மும்பை. சார் மகாராஷ்டிரா, குஜராத்துங்க. ஓகேங்களா, இதில் எக்ஸப்ட் கேஸ் பார்த்தோம். ஸோ அந்த எக்ஸப்ட் கேஸ் எங்கே பார்த்தோன்னா ஆந்திராவுக்கு மேலே சொன்னேன். இந்த கோடு போட்டுக்கணுங்க. ஆந்திராவுக்கு மேலேயே வரும், என்னது தெலுங்கானா பார்த்தோம். அதே மாதிரி இது ரெண்டுக்கும் மிடில் சொன்னேன், 2 3க்கும். ஸோ இது என்ன பார்த்தோம், கோவா பார்த்தோம். ஒரு கேபிட்டல் பார்த்துருவோம். தமிழ்நாடோட கேபிட்டல் நமக்கு தெரியும் சென்னை. ஆந்திராவோட கேபிட்டல் அமராவதின்னு சொன்னேன், ஆ. ஒடிசாவோட தலைநகரம் புவனேஸ்வர், பூனே கிடையாது புவனேஸ்வர். வெஸ்ட் பெங்காலோட தலைநகரம் கொல்கத்தா அல்லது கொல்கத்தா. ஸோ தெலுங்கானாவோட தலைநகரம் ஹைதராபாத். கேரளாவோட தலைநகரம் திருவனந்தபுரம் அல்லது திருவாங்கூர். ஓகேங்களா, ஸோ கர்நாடகாவோட தலைநகரம் பெங்களூர். மகாராஷ்டிராவோட தலைநகரம் மும்பை. குஜராத்தோட தலைநகரம் காந்தி நகர்னு பார்த்தோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கோவா போகணும்னா என்ன வேணும்னு கேட்டேன், பணம் வேணும்னா அப்போ பனாஜ். ஸோ 10 ஸ்டேட் முடிஞ்சிருச்சுங்க. பாருங்க, ரைட்ல 5, லெஃப்ட்ல 5, மொத்தம் 10. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா மிடில் பார்த்தோம். ஸோ இந்தியாவோட மத்திய பகுதி. ஸோ மத்திய பகுதிக்கு என்ன சொன்னேன், எம்பி, யூபி, அடுத்து பிபின்னு சொன்னேன். நெக்ஸ்ட் ராஜா, ரா, ஜா குட்டியா போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஜாராவை திருப்பி, ராஜாவை திருப்பி போனோம் ஜாரா. ஸோ கடைசியா சத்தீஸ்கர். ஓகேங்களா, ஸோ அதோட தலைநகர் என்ன, மத்தியிலிருந்து போகிறோம், எங்கே போகிறோம், லக்னோ போகிறோம்னு பார்த்தோம். ஸோ மத்திய பிரதேசோட தலைவர் போகிறோம், ஸோ போபால். எங்கே போகிறோம், லக்னோ போகிறோம். லக்னோங்கிறது உத்தரப்பிரதேசத்தோட தலைநகரம். ஸோ இதில் பீகார், பாட்னா. இந்த பி பீகாரு, இந்த பி பாட்னா. ஸோ ராக்கு ராஜஸ்தான், ஜாக்கு ஜெய்ப்பூர். ஓகே, கிளியர். ஜார்க்கண்ட், ராஞ்சி. சத்தீஸ்கரோட தலைநகரம் ராய்ப்பூர். ராய்ப்பூர். அவ்வளோதாங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம 10 ஸ்டேட் பார்த்துட்டோம். இதில் 1 2 3 4 5 6, ஸோ மொத்தம் 16 ஸ்டேட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஷார்ட்கட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்ஸில் எதுனாலும் டைப் பண்ணுங்கள், நம்ம தெரிஞ்சுக்குவோம். நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூங்க.